அதிகாலை நேரம் இருள் நீங்கி வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படர்ந்து கொண்டிருந்தது. ஞாயிற்றுக்கிழமை. கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்று பார்த்தால் வேத கோஷ்டிகளின் இனிமையான சப்தம் என்னை எழுப்பிவிட்டது. என் கணவர் பக்கத்தில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். இடியே விழுந்தாலும் கலையாத கும்பகர்ண தூக்கம். நான் அவருக்கு நீர் எதிர். சிறு ஓசை கேட்டாலும் எழுந்து விடுவேன். வாசற்கதவை திறந்து பார்த்தேன். எதிர் வீட்டில் 4 சகஸ்திரிகள் வேத பாராயணம் செய்து கொண்டிருந்தார்கள். வாசலில் பெரிய கோலம் போட்டு செம்மண் செவனையும் போடப்பட்டிருந்தது. வீட்டை புதிதாக வாங்கியவர்கள் அதை புதுப்பித்து ஹோமம் செய்கிறார்கள். அன்று எதிர் வீடு மிகவும் கோலாகலமாக இருந்தது. நாங்கள் குடியிருக்கும் அபிநயா ஃப்ளாட்ஸ் கூடம் பக்கத்தில் இருக்கிறது. கீழே 4 வீடுகள். முதல் மாடியில் 4, 2வது மாடியில் 4 ஆக மொத்தம் 12 வீடுகள் இருக்கும். குடியிருப்புக்குள் நுழைந்ததும் இடது பக்கம் 2 திண்ணைகள் இருக்கும். காலை 10 மணிக்கு அந்த திண்ணையில் குடியிருப்பில் உள்ள வேலைக்கு போகாத பெண்கள் அமர்ந்து அரட்டை கச்சேரி நடத்துவார்கள். வயதான முதியவர்கள் மாலை நேரத்தில் அந்த திண்ணையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள். நான் கீழே குடியிருக்கிறேன். முதல் மாடியில் பட்டாபி சாஸ்திரிகள், அவர் மனைவி பத்மா, குழந்தை காஞ்சனா ஆகிய 3 பேர் கொண்ட குடும்பம் இருக்கிறது. என் எதிர் வீடு நிறைய நாளாய் பூட்டியிருந்தது. போன மாதம் தான் விற்று போனது. அபிநயா ஃப்ளாட்ஸில் உள்ளவர்கள் எல்லோரும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அன்பும் பண்பும் நிறைந்த மாந்தர்கள். ஒருவருக்கொருவர் வலிய வந்து உதவி செய்வார்கள். நான் கதவை மூடிக்கொண்டு வீட்டுக்குள் வந்தேன். சிறிது நேரத்தில் என் கணவரை எழுந்து பல் துலக்கிவிட்டு தேநீர் பருக வந்தார். இன்று காலை எதிர் வீட்டில் பூஜை நடந்தது. வீட்டை வாங்கியவர்கள் குடிவரப் போகிறார்கள் என்றேன். நல்ல செய்தி. 6 மாதத்துக்கு மேல் பூட்டியிருந்த வீட்டில் இனி ஆள் நடமாட்டம் இருக்கும் என்று சொல். வருகின்றவர்கள் நல்ல குடும்பமாய் இருக்க வேண்டும். ஆமாம், ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளலாம். எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று என்ன சமையல்? ஞாயிற்றுக்கிழமை. என்ன சமையல் செய்வேன் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு பிடித்த வெங்காய சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான் என்று சொல்லி கொண்டிருக்கும் போது உள்ளே வரலாமா என்று புன்னகையுடன் கேட்டுக்கொண்டே ஒரு நடுத்தர வயதுடைய அழகான பெண்மணி உள்ளே வந்தார். சிவப்பு கலர் பார்டர் வைத்த பச்சை புடவையும் அதற்கு பொருத்தமாக அணிந்திருந்த பச்சை வண்ண ரவிக்கையும் அவர் அழகுக்கு அழகு செய்தன. காதிலும் கழுத்திலும் தங்க நகைகள் மின்னின. நாங்கள் உங்கள் எதிர் வீட்டை வாங்கியிருக்கிறோம். இப்போதான் பூஜை முடிந்தது. எங்கள் வீட்டில் தான் நீங்கள் எல்லாரும் உணவு உட்கொள்ள வேண்டும். இன்னும் அரை மணி நேரத்தில் இலை போட்டு விடுவார்கள். வீட்டில் சமையல் செய்யாதீர்கள் என்று சொல்லி போகவே வந்தேன். அன்பு கட்டளையிட்டார். நான் என் கணவரை பார்த்தேன். அவர் கண்களில் சம்மதம் தெரிந்தது. நானும் தலையை அசைத்தேன். அந்த பெண்மணியை எனக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. சரி, வருகிறோம். நீங்கள் அன்பாக அழைக்கும் போது மறுக்க முடியுமா? என் பெயர் ராதார். இவர் என் கணவர். பெயர் ராமன். ஒரு தனியார் நிறுவனத்தில் பணி செய்கிறார். என்னுடைய ஒரே பையன் அமெரிக்காவில் இருக்கிறான். வருடம் ஒரு முறை வருவான். நான் வீட்டில் இருக்கும் இல்லத்தரசி. எப்போதும் கதை புத்தகம் படித்து கொண்டிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் கேளுங்கள். என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன் என்றேன். தேங்க்ஸ் என்று சிரித்து கொண்டே சொன்ன அந்த பெண், என் பேர் சித்ரா. என் கணவர் பெயர் ராஜன். அவர் தனியார் வங்கியில் பணி செய்கிறார். எங்களுக்கும் ஒரே பையன். அவனுக்கு 10 வயது. அவன் பெயர் மாதவன். கே நகரில் ஒரு பள்ளியில் படிக்கிறான். அவனை பற்றி அப்புறம் சொல்கிறேன் என்றாள். என் கணவர் சிரித்து கொண்டே, எதிர் வீட்டில் யாரும் இல்லையே என்று கவலைப்பட்டேன். ராதா உங்களுக்கு நல்ல தோழியாக இருப்பாள் என்றார். இலை போட்டாகிவிட்டது. எல்லாரும் சாப்பிட வாங்க என்று எதிர் வீட்டிலிருந்து ஒரு மாமா உறக்க கத்தினார். சித்ரா எங்கள் வீட்டை விட்டு அவசரமாக கிளம்பினார். அன்று எதிர் வீட்டில்தான் நானும் என் கணவரும் அறுசுவை உணவு திருப்தியாக உட்கொண்டோம். மாலை நேரத்தில் எதிர் வீட்டில் ஜாமான்கள் வந்து இறங்கின. சித்ராவும் அவள் கணவரும் அதை எடுத்து வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து வீட்டை அழகுபடுத்தினார்கள். 2 நாட்கள் கழித்து மாடி வீட்டில் உள்ள பத்மா என்னிடம் வழியே வந்து பேசி கொண்டிருந்தாள். அவள் சுபாவமே அதுதான். ஏதாவது வேலை இருந்தால் தானே வந்து பேசுவாள். இல்லாவிட்டால் கண்டு கொள்ள மாட்டாள். சில சமயம் மனம் காயப்படும்படி பேசி விடுவாள். மற்றபடி அவள் நல்லவள்தான். அப்போது சித்ராவும் என் வீட்டுக்குள் வந்தாள். நான் பத்மாவை சித்ராவுக்கு அறிமுகம் செய்து வைத்தேன். என் பெயர் பத்மா. என் கணவர் பட்டாபி சாஸ்திரிகள். நன்கு வேதம் படித்தவர். வைதிகம்தான் அவர் தொழில் என்று பத்மா தன்னை பற்றி கூறினாள். அந்த சமயம் பட்டாபி சாஸ்திரிகள் மோட்டார் பைக்கில் வந்தார். அவர் பைக்கை நிறுத்திவிட்டு எங்கள் அருகில் வந்தார். பத்மா தன் கணவரை சித்ராவுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். கம்பீரமான குரலில் வணக்கம் சொன்ன பட்டாபி சாஸ்திரிகளை பார்த்து சித்ரா இருக்கிற குப்பி வழங்கினாள். பட்டாபி சாஸ்திரிகளால் சித்ராவின் வாழ்க்கை ஒரு திருப்புமுனை ஏற்பட போகிறது என்பது அவளுக்கு அப்போது தெரியாது. அடுத்த நாள் சித்ராவின் வீட்டுக்கு போயிருந்தேன்.
ஜன்னலுக்கு திரைசீலை போட்டு வீடு அழகுடன் காட்சியளித்தது. மாதவன் கையில் ஒரு புத்தகம் வைத்து அமர்ந்திருந்தான். பால்வடிய முகம். நான் அவனை பார்த்தேன். அவன் கண்கள் என்னை நேராக பார்க்கவில்லை. உன் பெயர் என்ன? என்ன படிக்கிறாய்? அவன் பேசாமல் சிரித்தான். என் கூட பேச மாட்டாயா? மாதவன் பேச மாட்டான். அவனுக்கு பேச்சு வராது என்ற சித்ரா. அவன் சின்ன வயதிலிருந்தே ஆட்டிசா என்னும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு நான் பேசுவது கேட்கும், ஆனால் பேச மாட்டான். 2 வயது வரை எதுவும் பேசாததால் டாக்டரிடம் காமித்தோம். அவர் அவனுக்கு ஆட்டிசம் என்று சொல்லிவிட்டார். அவன் உலகமே வேறு. அவனை போன்ற ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் படிக்கும் ஒரு பள்ளியில் படிக்கிறான். ஏதாவது ஒரு புத்தகத்தை கையில் வைத்திருப்பான். சிறிது நேரம் கழித்து அதை கிழித்து விடுவான். திடீரென்று வேகமாக ஓடுவான். நாங்கள் அவனை புரிந்து கொண்டு அன்பை ஊற்றி வளர்க்கிறோம் என்று மென்மையாக சொன்னால் எனக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. உங்களுக்கு மாதவன் பேச முடியாமல் இருக்கிறானே என்று குறையாக இல்லையா? அவன் எப்போது பேசுவான்? என்ன செய்ய முடியும்? ஆரம்பத்தில் துன்பமாக இருந்தாலும் யோசித்து பார்த்தது. பிரச்சினை கண்டு வருந்துவதை விட ஏதாவது செய்ததான் யதார்த்தம் என்று புரிந்தது. எங்களை சூழ்நிலைக்கு ஏற்றவரும் மாற்றிக்கொண்டோம். அவனோட வெகு நேரம் செலவழிக்கிறோம். நன்றாக பேசும் குழந்தைகளை பார்த்து மனம் சஞ்சலப்படாமல் இருக்க பழகி கொண்டோம். அவன் கடவுளுடைய பரிசு. கடவுள் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டோம். மாதவன் மேல் பிரத்யேகமாக கவனம் செலுத்துகிறோம். தினந்தோறும் மாலை ஒரு டீச்சர் வந்து 5 மணிலிருந்து 7 மணி வரை அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து விட்டு போகிறார். டாக்டரையும் மாதம் ஒரு முறை காமித்து அவர் சொல்லியபடி மருந்து கொடுக்கிறோம். பெற்றவர்கள் தானே பெத்த குழந்தையை சுமக்க வேண்டும். அவன் எங்களுடைய சுமையாய் தெரியவில்லை. என் கணவர் ராஜன் அவருக்கு தெரிந்த தஞ்சாவூர் ஜோசியரிடம் அவன் ஜாதகத்தை காமித்திருக்கிறார். அவர் 1 வருடத்துக்குள் பேசிவிடுவான் என்று எழுதி கொடுத்திருக்கிறார். மாதவன் கூடிய விரைவில் பேசுவான் என்னும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நம்பிக்கைதான வாழ்க்கை. சிரித்து கொண்டே கூறினாள். உங்கள் நம்பிக்கை கூடிய விரைவில் உண்மையாகிவிடும். நான் சீரடி சாய்பாபாவிடம் பிரார்த்தனை செய்கிறேன். பாபாவின் அருள் அவனுக்கு கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லி மாதவனை பார்த்தேன். அவன் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தான். அபிநயா குடியிருப்பில் தினந்தோறும் காலை 10 மணி அளவில் கணவர்கள் வேலைக்கு போனாங்க. சில பெண்கள் ஒன்று கூடி அரட்டை பேச்சு பேசுவார்கள் என்று முன்பே சொல்லியிருந்தேன் இல்லையா? நான் அந்த கும்பலில் சேரமாட்டேன். சித்ராவும் அதில் சேரமாட்டாள். அவளுக்கு ராஜேஷ்குமார் நாவல் என்றால் மிகவும் பிடிக்கும் என்பதால் எப்போது அவருடைய ஏதாவது ஒரு நாவலை படித்து கொண்டிருப்பாள். வித்தியாசமாக இருந்த அவளை எனக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. நாளடைவில் எங்கள் நட்பு வலுப்பெற்றது. அந்நியர்களாய் இருந்த நாங்கள் அந்நியுனமாய் ஆகிவிட்டோம். உடற்பிறவா சகோதரிகளாக பழகினோம். சித்ரா என்னை அக்கா என்று அழைக்க ஆரம்பித்தாள். நானும் எனக்கு தெரிந்தவர்களிடம் அவள் என் தங்கை போல என அறிமுகம் செய்தேன். நான் எப்போது வேண்டுமானாலும் அவள் வீட்டுக்குள் நுழைவேன். அவள் எப்போது வேண்டுமானால் என் வீட்டுக்குள் உரிமையோடு நுழைவாள். எதிர் வீடு என் வீடு என்ற பாகுபாடு எங்களுக்குள் மறைந்து விட்டது. மாதவனும் என்னிடம் நன்றாக பழகினான். ஒரு நாள் நான் சித்ராவின் வீட்டுக்குள் சென்றபோது மாதவன் என்னை பார்த்து கர்ஜித்தான். என் கையை பிடித்து சமையல் அறைக்கு அழைத்து சென்றான். சாப்பிடும் தட்டை காமித்தான். அவனுக்கு பசி என்பதை புரிந்து கொண்டு தட்டில் கொஞ்சம் உணவை வைத்து அவனுக்கு ஊட்டினேன். மறந்து வாங்க போயிருந்த சித்ரா வீட்டுக்குள் நுழையும் போது சாப்பிட்டு கொண்டிருந்த மாதவனை பார்த்து முகம் மலர்ந்தான். மாதவனுக்கு உணவு கொடுக்க வேண்டுமே என்று அவசர அவசரமாக வந்தேன். நல்ல வேளை நீங்கள் அவனுக்கு. மாதவன் புத்திசாலி என்ற அவள் முகத்தில் பெருமிதம் தெரிந்தது. என் கையை பிடித்து கொண்டு ரொம்ப நன்றிக்கா. மாதவன் உங்களிடம் வித்தியாசம் பார்க்காமல் பழகிறான். அவன் வேறு யாரிடமும் இதுபோல் இருந்ததில்லை என்று கண்கலங்க சொன்னாள். அசடே, எதற்கு கண்கலகிற? மாதவன் என் புள்ள மாதிரி என்றேன். மாதவன் எப்போது வேண்டுமானாலும் என் வீட்டுக்குள் நுழைவான். நான் அவனுக்கு பிஸ்கட் தருவேன். நான் சமையலறையில் வேலையாக இருந்தால் என் கை மணிக்கட்டி பிடித்து பிஸ்கட் வேண்டும் என்பதை தெரியப்படுத்துவான். அவனிடம் உட்கார்ந்து பாடம் கற்றுத்தருவேன். அவனுக்கு கற்றுக் கொடுக்கும்போது வாழ்க்கை எனும் பள்ளி நிறைய கற்றுக்கொண்டேன். ஒரு நாள் காலை நான் பூஜையில் இருக்கும்போது சித்ரா மாதவனுடன் வந்தாள். புத்துணர்ச்சியுடன் காணப்பட்டாள். நெற்றி வயிறில் செந்தூரம் வைத்து பவித்திரமாய் தோன்றினாள். கோவிலுக்கு போகிறாயா என்று கேட்டேன். ஹாஸ்பிட்டல் போகிறேன். பட்டாபி சாஸ்திரிகள் ஒரு கல்யாணம் செய்து வைக்க போயிருந்த போது ஒரு டாக்டரை பார்த்தாராம். அவர் லண்டனில் ஆட்டிச நோயை பற்றி சிறப்பு பயிற்சி பெற்றவர். அண்ணா நகரில் ஆஸ்பத்திரி வைத்திருக்கிறார். அவரிடம் காமிக்க மாதவனை அழைத்து கொண்டு போகிறேன். ரொம்ப நல்லது. பட்டாபி சாஸ்திரிக்கு நல்ல குணம். அவருடைய உயர்ந்த பண்பை பாராட்ட வேண்டும். மாதவனுக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டது. உடனே போ, உன் வீட்டை பார்த்து கொள்கிறேன் என்றேன். அன்று மாலை சித்ரா ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்பி வரவில்லை. டாக்டர் மாதவனுக்கு அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார். அவன் வீட்டுக்கு வர 2 நாள் ஆகும் என்று வாட்ச்மேன் சொன்னார். அடுத்த நாள் காலை நான் கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கும் போது மாதவனின் அப்பா ராஜனிடமிருந்து ஃபோன் வந்தது.
அறுவை சிகிச்சை முடிந்து விட்டது, உடனே ஆஸ்பத்திரிக்கு வாங்க என்பதை தவிர வேறு எதுவும் அவர் சொல்லவில்லை. மாதவனுக்கு ஏதாவது ஆகியிருக்கும் என்று என் மனசில் கலக்கம். உடனே ஆட்டோ பிடித்து அண்ணா நகரை அடைந்தேன். 2ஆம் மாடியில் மாதவன் இருக்கும் அறைக்குள் நுழைந்தேன். மாதவன் கட்டிலில் படுத்திருந்தான். அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்த சித்ராவின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரதாரையாக வழிந்து கொண்டிருந்தது. ராஜன் என்னை பார்த்து வாங்க சித்ரா என்றார். சித்ராவை பார்த்து எனக்கு தூக்கி வாரி போட்டது. மாதவனுக்கு ஏதாவது என்ற கேள்விக்குறியுடன் ராஜனை பார்த்தேன். அற்புதம் நிகழ்ந்து விட்டது. அம்மா என்று குழந்தை பேசிவிட்டான். மாதவன் பேசிவிட்டானா? கடவுளுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். அது சரி, சித்ரா ஏன் கலங்கி இருக்கிறாள் என்று மாதவனை பார்த்து கொண்டே கேட்டேன். அவன் விழிகள் என்னை நேருக்கு நேராக பார்த்து, நான் பேசிவிட்டேன், அம்மா பேசாமல் அழுகிறாள் என்றான் மழலை குரலில். கண்ணா, நீ நல்லாயிட்ட என்று மகிழ்ச்சியுடன் மாதவன் கண்ணத்தை தடவை முத்தமிட்டேன். மிகுந்த சந்தோஷத்தால் கண்ணீர் விடுகிறாயா சித்ரா? உன் மனது வேதனைக்கு விடிவு காலம் பிறந்துவிட்டது என்றேன். மாதவன் சித்ராவின் கழுத்தை இருக்க கட்டி கொண்டு, அம்மா பேசிவிடு, இல்லாவிட்டா உன்னுடன் பேச மாட்டேன் என்றான். மாதவா, உன் கூட பேசிட்டே இருப்பேனா என் செல்லமே? சித்ரா உச்சி முகந்து அவன் நெற்றியில் இதழ் பதித்தாள். அளவு கடந்த மகிழ்ச்சி எனக்கும் பேச வரவில்லை. என் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் ஆறாக பெருகியது. இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.